கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எந்த பொருளும் மேற்புறத்தில் ஒரு விதமாகவும் உள்புறத்தில் வேறு விதமாகவும் இருக்கிறத நாம் அறிவோம். மனுஷங்களை கூட முதல் பார்வையில் ஒரு விதமாகவும் பழகினதுக்கு அப்புறம் ஒரு விதமாகவும் முடிவுக்கு வருவோம். நம்ம ஆரம்பத்தில் நினச்சது தவறுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய நிழல் வேற, நிஜம் வேற. ஆனால் நம்ம வெளிப்புறமும் உட்புறமும் ஒரே மாதிரியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க ஒரே மாதிரியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. அந்த குணாதிசயம் நம்மக்கிட்ட இருக்குதா, இல்லை நாமும் வேஷந்தாரிகளா அப்படின்றத ஆராய இன்னைக்கு நேரம் எடுப்போம். ஒரு ஏரியில் நிறைய மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. முதல்ல 2 இனங்களும் நட்பாக தான் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. பருவமழை பெஞ்சதுக்கப்புறம் ஏரி வத்த ஆரம்பித்ததும் இடத்துக்கு சண்டை போட ஆரம்பித்து ஏரியை பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துச்சுங்க. ஒரு இனம் வாழக்கூடிய இடத்துக்கு இன்னொரு இனம் போகக்கூடாது. மீறினா எதிரியோட கையில் சரியான உதை கிடைக்கும். இதில் ஒரு விலாங்கு மட்டும் தந்திரமாக வேஷம் போட்டு ஏரி முழுசாக சுற்றி வந்துகிட்டு இருந்துச்சு. பாம்புங்க இடத்துக்கு போகும்போது விலாங்கு தன்னுடைய நீண்ட உடலையும் பாம்பு போன்ற தலையையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு பாம்புன்னு காட்டிக்கும். மீன்களுடைய இடத்துக்கு போகும்போது உடலை சுருட்டி மீன் போல துடுப்புகளையும் வாலையும் காட்டி தான் ஒரு மீன்னு காட்டிக்கும். இப்படி ஏமாத்தியே பொழுத ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த விலாங்கு. 2 இடங்கள்லையும் உணவை பெற்றுக்கிட்டு ஏரி முழுசாக சுற்றி திரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. வெயில் காலம் அதிகமாச்சு. ஏரி ரொம்ப வத்த ஆரம்பிச்சிச்சு. பாம்பு கூட்டமும் மீன் கூட்டமும் தங்களுடைய இடங்களை நெருக்கிக்கிட்டும் குறுக்கிக்கிட்டும் வந்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் 2 இனங்களும் தன்னுடைய இடத்தை கிட்ட கிட்ட அமைக்கக்கூடிய நிலை வந்துச்சு. அப்போ மீனா விலாங்கு வேஷம் போட்டுச்சுன்னா பாம்புங்க பார்த்து தாக்குச்சுங்க. பாம்பா வேஷம் போட்டுச்சுன்னா மீன்கள் கடிச்சு கொதறிச்சுங்க. நான் பாம்பும் இல்லை மீனும் இல்லை, நான் விலாங்குன்னு சொல்லி அது கதறிச்சு. ஆனால் யாருமே நம்பலை. விலாங்கு முதல்லையே உண்மையை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே செத்து போச்சு. எனக்கு அருமையானவர்களே, இது எவ்வளவு உண்மையானது இல்லையா? சபையில் ஒரு வேஷம், வேலையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், வீதியில் ஒரு வேஷம்னு பல முகம் கொண்டவங்களா வாழ்கிறது வாடிக்கை. நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிறத ஏதோ சாமர்த்தியம்னு சொல்லி நினைக்கிறோம். போதகர்கிட்ட ஒரு விதமாகவும், பிள்ளைங்கக்கிட்ட ஒரு விதமாகவும், பள்ளியில் ஒரு விதமாகவும், வேலையில் ஒரு விதமாகவும் வாழ்கிறத வாடிக்கையாக வச்சுருப்போன்னா இன்றைக்கி ஒரு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும்னு நாம் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராகன்னு ரோமர் 15:6 வாசிக்கும் போது நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லப்படுறது புரியுது. இந்த உலகத்தில் யாரையும் போல இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சி பிரித்து எடுத்திருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்பீங்கன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நடத்தினா நம்மளுடைய சுயம் அழிஞ்சு போய் நமக்குள்ளே இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். நம்ம நிச்சயம் உலகத்தில் இருக்கிறவங்கள போல இல்லாமல் அவரை போலவே உள்ளும் புறமும் வாழ முடியும். அவர் நமக்குள்ளே இருந்தால், அவரால் கட்டுப்படுத்தப்பட்டா நம்ம வேஷம் போட தேவையே இல்லை. நம்ம உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருப்போம். பல முகம் ஒரு நாள் அவமானத்தை தான் சந்திக்கும். ஒரே முகமுடையவங்களா அவரை முகமுகமாக சந்திக்கக்கூடிய நாளுக்காக காத்திருப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நினைவில் வைப்போம். ஒன்று அனலாக இருப்போம், இல்லை குளிராக இருப்போம். இல்லைனா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்றத இன்றைக்கி நிதானித்து பார்ப்போம். நம்மளை அவரை போல மாற்றக்கூடிய அவருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.